இப்போ இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் சாட் ஐட்டம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது பண்ணுறதும் ரொம்ப ஈஸி. இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு முழு வெங்காயம் எடுத்திருக்கேன், பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கேரட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இதுவும் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வெங்காயத்தாள் அதுவும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துருக்கேன். இதை நான் மத்தியானம் வீட்டில் பண்ண சன்னா அது இருந்ததுனால அதை எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வீட்டில் இந்த மாதிரி அரிசி வத்தல் இருந்தது, அதை பொரித்து எடுத்துக்கிட்டேன். வீட்டில் இல்லைனாலும் பரவாயில்ல, கடையில் இதே மாதிரி விற்கிறாங்க, நீங்கள் வாங்கி பொரிச்சிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலந்துடலாம். கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். காரம் வேணும்னா இங்கே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் காரம் சேர்க்கலை இதில். இதுக்கு இவ்வளோ தான் போட்டிருக்கேன். அது பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த வத்தல் அதெல்லாம் எடுத்து வச்சு சென்னா வேணுன்றவங்களுக்கு வச்சு கொடுங்க, வேணான்றவங்களுக்கு விட்டுருங்க. எங்கள் வீட்டில் ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க, அதுக்கு தான் நான் கடைசியாக அதை வச்சிட்ருக்கேன். இதே மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கும் பண்ணி கொடுங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பெரியவங்க சின்னவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி சாட் ஐட்டம் தான் பிடிக்குது. அதை நம்ம வெளியே போய் சாப்பிட்டு நம்ம உடம்பை கெடுத்துக்க வேண்டாம்ல. இந்த மாதிரி வீட்டிலே ஹெல்த்தியாக நமக்கு சமைச்சு அப்படி கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் அவங்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுத்தோன்ற ஒரு திருப்தி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.